ஸோ இந்த வீடியோ வந்து பார்ட் 1ஓட கண்டினியூஷன். ஸோ அந்த வீடியோ பார்த்தா தான் இது வந்து புரியும். ஸோ அந்த வீடியோ பார்க்கலனா நோ ப்ராப்ளம். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயே போய் பார்த்தீங்கன்னா பார்ட் 1ஓட லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ எப்படி நம்ம அந்த ஒரு காலை நிகழ பிரிக்கிறோம்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அது எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த இயர் ஆஃப் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? ஓகே, ஸோ இந்த இயர் ஆஃப் 1817 வந்து ஜேம்ஸ் பில் அப்படின்ற ஒருத்தவங்க இருக்காங்க. இவங்க யாரு? ஸ்காட்டிஷ் எக்கனாமிஸ்ட் அண்ட் பொலிட்டிக்கல் ஃபிலாசபர். இவர் வந்து ஒரு புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணுறாரு. ஹிஸ்ட்ரி ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா அப்படின்ற புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணுறாரு. இவர் பப்ளிஷ் பண்ண புக்கில் வந்து இந்தியன் ஹிஸ்ட்ரியை வந்து 3 பீரியடாக பிரிச்சிருக்காங்க. என்னன்னா ஹிந்து, முஸ்லீம், பிரிட்டிஷ். இந்த ஒரு பீரியட் சென்ட் பண்ணியிருக்காங்களா, ஒரு பீரியடாக பிரித்து வச்சிருக்காங்க இல்லையா? இது எல்லாமே வைட்லி வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. ஏன் அக்செப்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, they try to divide the history into different period. ஓகே, டிஃப்ரெண்ட் பீரியடாக பிரிக்கிறாங்க. ஏன்னா அப்படி பிரிக்கிறதுனால ஒரு பீரியடுக்கும் இன்னொரு பீரியடுக்கும் என்னெல்லாம் ஒரு சேஞ்சஸ் நிகழ்ந்திருக்கு. இப்போ ஒரு ஹிந்து, முஸ்லீம், பிரிட்டிஷ் அப்படின்னு பிரிக்கிறாங்கன்னா, இந்த இதுக்குள்ள இந்த மாதிரி பீரியட்ல வந்து இந்த மாதிரி ஆட்சி செஞ்சாங்கப்பா, இந்த காலத்துல இந்த மாதிரி ஆட்சி செஞ்சாங்கப்பா அப்படின்ட்டு நம்ம படிக்கும்போது நமக்கு ஈஸியா புரியுது. ஒரு சேஞ்சஸ் வந்து நம்மளால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதுல்ல. அதனால எல்லாருமே பொதுவா இந்த ஒரு பிரிவினையை வந்து ஏத்துக்கிட்டாங்க. ஓகே, இது இப்படி பிரிச்சது கரெக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி ஏத்துக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் ஜேம்ஸ் மில் கூட எப்படி சொல்றாருன்னு பார்ப்போம். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, எல்லா ஏஷியன் சொசைட்டி அந்த மக்கள் எல்லாருமே வந்து இந்த சிவிலைசேஷன் லெவல் பொறுத்த வரைக்கும் ஈரப்போட கம்மியா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்களாம். அக்கார்டிங் டு ஹிம், அவரை பொறுத்த வரைக்கும் நம்மளோட இந்தியாவோட ஹிஸ்டரி பிரிச்சிட்டார் இல்லையா? அவர் எப்படி பிரிச்சிருக்காருன்னா, பிரிட்டிஷ் வந்து இந்தியாவை ஆட்சி செய்யறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஹிந்து, முஸ்லீம் அப்படின்ற மாதிரி இருந்தோம். ஸோ ஹிந்து, முஸ்லீம் இந்த யாரோ ஒரு ராஜா தான் நம்மளோட கண்ட்ரியை வந்து ஆட்சி செஞ்சாங்க. அண்ட் அந்த டைம்ல வந்து ரிலீஜன் இன்டாலரன்ஸ் வந்து அதிகமா இருந்துச்சு. அந்த கேஸ்ட்னால, ஜாதினால பிரச்சனை ரொம்ப அதிகமா இருந்தது. இந்த சாமி தான் கும்பிடணும், இந்த சாமி தான் கும்பிடக்கூடாது, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வந்து இருந்துச்சு. அப்புறம் சூப்பர்ஸ்டிஷியஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த மூட நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து அந்த ப்ராக்டிசஸ் நிறைய இருந்தது. ஸோ மக்களுக்கிட்ட அந்த சோஷியல் லைஃபை வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சேர்ந்து ரொம்ப டாமினேட் பண்ணி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காங்க. அதுங்க இவர் என்ன மறுபடியும் என்ன சொல்றாருன்னா, பிரிட்டிஷ் ரூல் வந்த பிறகுதான் அந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய சிவிலைஸ் வந்து அழகா வந்து ஃபார்ம் ஆச்சு. ஸோ கண்டிப்பா நம்ம வந்து இவருக்கு பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் நம்ம யூரோப்போட மேனர், ஆர்ட்ஸ், இன்ஸ்டிடியூஷன், லா எல்லாமே இந்தியாவுக்கு கொண்டு வரணும். இன்ஃபேக்ட் அப்படி வந்ததுனால மட்டும்தான் இந்த பிரிட்டிஷ்னால தான் இவங்க வந்து சிவிலைஸா மாறி இருக்காங்க. இந்தியன் பீப்புள் வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்திருக்காங்க. ஏன்னா இந்தியாவால பிரிட்டிஷோட ஹெல்ப் இல்லாம தனியா இந்த அளவுக்கு சிவிலைஸா ப்ராக்ரஸா வந்திருக்க முடியாது அப்படின்ற மாதிரி வந்து இவரோட கருத்தை, இவர் பார்த்த விஷயங்களை இவரோட ஹிஸ்டரியில வந்து எழுதி வச்சிருக்காங்க. அண்ட் இதை வச்சு யோசிச்சு பாருங்களேன், இது உண்மைதான். நான் தப்பா ஒன்றும் சொல்லலை, நிஜமாவே. அப்பார்ட் ஃப்ரம் த புக் நம்ம ஒரு 2 minutes பேசுவோம், சரியா? ஸோ என்னே உண்மை அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, அந்த காலத்தில் வந்து படிப்பு அப்படிங்கிறது இருந்தது. ஆனால் அது எப்படி யாருக்கெல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறது தான். ஸோ நம்மளோட எல்லாருக்கும் ஈக்குவல் அப்படிங்கிறது, அந்த எஜுகேஷன்றது இவ்வளோ இம்பார்ட்டன்ட் நம்ம சொல்கிறோம் வாய்க்கா. இப்போ எஜுகேஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், எஜுகேஷன் யாரும் விடக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஆனால் இந்த எஜுகேஷன்றது அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் ஆட்சி செஞ்சாங்க இல்லையா? அந்த காலத்தில் வந்து எல்லாருக்கும் ஈக்குவலாக கிடையாது. ரொம்ப வசதி வாய்ந்தவங்களும் ரொம்ப அந்த ராஜா முறையில் வரவங்க மட்டும் தான் படிக்கணும் அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் எப்போ இந்த பிரிட்டிஷ்காரங்க வந்து நம்மளோட நாட்டை ஆட்சி செஞ்சாங்களோ, அப்போ அந்த ஒரு டைம் மீன்ஸ் அந்த ஜென்ரேஷன் வந்து கொஞ்சம் அதுக்கப்புறமா மட்டும்தான் எஜுகேஷன்ன்றது எல்லாருக்குமே பொதுவானது, எல்லாருக்குமே வேணும். எஜுகேஷன் சிஸ்டமே ஆக்சுவலி ஃபாலோ பண்ணவங்க அவங்க தான், சரியா? அந்த ராஜாக்கள்லாம் யாருமே நான் பண்ணவே இல்லை, நான் குறை சொல்லலை. பட் இதுதான் அந்த நடைமுறையில வந்து இருந்துச்சு, சரியா? ஸோ இந்த வாழ்க்கையில் நீங்கள் கொஞ்சம் அப்படியே போய் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ நம்மளோட ஜேம்ஸ் மில்மே அதை தான் சொல்கிறார். நம்மளோட இந்தியா வந்து இது மாதிரி ஒரு கட்டத்தில் ரொம்ப சிக்கி இருந்துச்சு. எப்போ அந்த பிரிட்டிஷ்காரங்க வந்து ஆட்சி செய்ய ஆரம்பிக்கிறாங்களோ, அவங்களோட ஃபோர்ஸ் அண்ட் பாலிசிஸ் எல்லாமே ரொம்ப இம்ப்ளிமெண்ட் பண்ண பார்க்குறாங்க. ஸோ இப்படி வந்து அவங்க வந்து கொஞ்சம் டெவலப் பண்ண பார்க்குறாங்க, மக்களும் கொஞ்சம் ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ ஃபைனலஸாக அவர் என்ன சொல்கிறாரு, த பீரியட் ஆஃப் பிஃபோர் பிரிட்டிஷ் ரூல் வாஸ் இன் டார்க்னஸ். நம்ம இந்தியா வந்து பிரிட்டிஷ் ரூலுக்குன்னா ரொம்ப டார்க்னஸாக இருந்துச்சு அப்படின்ற வந்து கருத்தை முன்வைக்கிறார். சில பேர் அக்செப்ட் பண்ணலாம், சில பேர் வந்து அக்செப்ட் பண்ணாமையும் இருக்கலாம், சரியா? ஸோ இப்போ வந்து ஹிஸ்டோரியன்ஸ் யூஸ்வலாக வந்து இந்தியன் ஹிஸ்ட்ரியை வந்து இப்போவும் மறுபடியும் 3 இதாக டிவைட் பண்ணுறாங்க. எப்படி? ஏஷியன், மிடிவல், மாடர்ன் இந்த மாதிரி. ஸோ இந்த ஒரு டிவிஷன்லுமே ப்ராப்ளம் இருக்குது. என்னன்னா மாடர்ன் பீரியட்ல என்னெல்லாம் இருக்கும், த க்ரோத் ஆஃப் மாடர்னிட்டி. இப்போ மாடர்னாக இருக்கக்கூடிய க்ரோத், சயின்ஸ் ஆகட்டும், ரீசனிங் ஆகட்டும், டெமோக்ரஸி ஆகட்டும், லிபர்ட்டி ஆகட்டும், ஈக்குவாலிட்டி, இது எல்லாமே வந்து இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரு மாடர்ன் பீரியட். மிடிவல் பீரியட்னா என்னது? ஒரு
ரொம்ப உளற நினைக்கிறேன் இல்லையா? ஸோ கட் பண்ணாம பேசிட்டே இருக்கனால தொண்டை ரொம்ப ட்ரெயின் ஆயிடுச்சு. அதனால இந்த ஃபீலிங் இருக்கும். சாரி. ரொம்ப சாரி. ஓகேவா? ஸோ மிடிவல் பீரியட்னா என்னது? டிஸ்கிரைப் த சொசைட்டி ஃபீச்சர்ஸ் ஆஃப் அ மாடர்ன் சொசைட்டி. ஓகேவா? இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல இருந்து கொஞ்சம் முன்னாடி இருக்கக்கூடியது. ஸோ அந்த அளவுக்கு இது டெவலப் ஆகல அப்படிங்கும்போது, அது நம்ம சேஞ்சஸ் வந்து அந்த அளவுக்கு பெருசா வந்து காமிக்க முடியாது. ஆனா, இப்போ ஜேம்ஸ் மில் வந்து என்ன சொல்லிருக்காங்க, பிரிட்டிஷ் வந்ததுக்கு பிறகு தான் ஒரு பிரகாசம் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி ரொம்ப டார்க்னஸா அப்படி இப்படின்னு இருக்கு. ஆனா நம்பலாம் படிச்ச ஹிஸ்டரி என்னது, நம்ம பிரிட்டிஷ்காரங்க வந்து ஆட்சி செஞ்சாங்க. அவங்க ரொம்ப நம்மள கொடுமை பண்ணாங்க. ஒரு ஈக்வாலிட்டி இல்ல, ஒரு பேச்சு திறமை இல்ல, ஒரு ஃப்ரீடம் இல்ல அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா? இதுவும் நம்ம ஹிஸ்டரி தானே. அப்ப அதுவும் நீங்க சொல்லவே இல்லையே அப்படிங்கும்போது, அதுவும் இருக்கு. இப்படி இப்படி பிரிட்டிஷ்காரங்க வந்து ஆட்சி செய்யும்போது மக்கள் கிட்ட ஒரு ஈக்வாலிட்டி இல்ல, ஒரு சண்டை வருது, ஒரு ஃப்ரீடம் இல்ல, ஒரு லிபர்ட்டி இல்ல அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இதையும் ஹிஸ்டாரியன்ஸ் வந்து ஒரு பேர் வச்சு சொல்றாங்க. ஸோ என்ன பேரு அப்படின்னா கொலோனில் அப்படின்னு சொல்றேன். ஸோ ஓகே காலனில். ஸோ காலனில்னா என்ன அப்படின்னா நமக்கு தெரியும் பிரிட்டிஷ்காரங்க வந்து நம்மளோட நாட்டை வந்து ஆட்சி செய்கிறாங்க. ஸோ அவங்களோட ரூலை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண பார்க்குறாங்க. இந்த நோக்கல் நவாஸ் ராஜாஸ் எல்லாமே வந்து அடிப்படையை வந்து வைக்கிறாங்க. ஸோ அப்படி அடிப்படையை வந்து வச்சு எப்படியோ பிளாக்மெயில் பண்ணுறாங்க, மிரட்டுறாங்க, அடிக்கிறாங்க, உருட்டுறாங்க இல்லையா? ஸோ எக்கனாமியை சொசைட்டியை வந்து அவங்களோட கண்ட்ரோல் எடுக்கிறாங்க. கண்ட்ரோல் எடுத்துட்ட பிறகு அவங்களோட ரெவென்யூ எல்லாமே வந்து பிடுங்குறாங்க. அவங்களுக்கு வெள்ளக்காரங்களுக்கு தேவையான எக்ஸ்பென்சஸ், அதாவது பிரிட்டிஷ்காரங்களுக்கு தேவையான எக்ஸ்பென்ஸ் எல்லாமே நம்ம மக்களை வச்சு செய்ய சொல்றாங்க. வரி பணம் கட்ட சொல்றதாகட்டும், இது மாதிரி பொருட்களை வந்து மக்கள்கிட்ட ரொம்ப கம்மியான விலைக்கு இல்ல விலையே கொடுக்காம வாங்குறதாகட்டும், அவங்களுக்கு தேவையான எக்ஸ்போர்ட் பண்ண நினைக்கிற கூடிய அந்த கிராப்ஸை வந்து நீங்க பயிரிடுங்க அப்படின்ட்டுன்னு பயிரிட வச்சுட்டு எப்படியும் வற்புறுத்தி பயிரிட வச்சு அந்த ஒரு பயிரை வந்து எக்ஸ்போர்ட் பண்றதாகட்டும், இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டு வராங்க இல்லையா? கொண்டு வராங்க மீன்ஸ் அவங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மள வந்து ரொம்ப அடிப்பணிய வைக்கிறாங்க. இப்படி யார் ஒருத்தவங்க சப்ஜுகேட்டிங் அடிப்படையா வைக்கிறாங்களோ, அதாவது ஒரு கண்ட்ரியை இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் பொலிட்டிக்கல், எக்கனாமிக், சோஷியல், கல்ச்சர் வேல்யூ இந்த 4 இதுலயும் ஏதோ ஒரு இதில் அடிப்படையா வைக்கிறாங்கன்னா we refers to the process of colonization. ஸோ இதை தான் ஒரு காலனைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுலயுமே வந்து எல்லா மக்களும், எல்லா கிளாஸ் பீப்புள், குரூப் பீப்புளும் பாதிக்கப்படுவாங்களாம் பட மாட்டாங்க. ஒருத்தவங்க போய் தப்பி பழச்சிருவாங்க, ரொம்ப வசதியா இருப்பாங்க. ஆனா ஒரு சில மக்கள் வந்து ரொம்பவே வந்து அவங்களோட வாழ்வாதாரமே இன்னும் ரொம்ப கம்மியாயிரும். ஏன்னா, எவ்வளவுதான் நம்ம கிராப், எவ்வளவுதான் காசு, டாக்ஸ்லாம் கட்ட முடியும் இல்லையா? ஸோ இதாயிரும். ஸோ இதனால தான் இந்த விஷயத்திலேயே ஒரு ஈக்வாலிட்டி இல்லையே, இந்த ஒரு கிளாஸ் பிரிவினை இன்னும் இருந்துட்டே இருக்கு அப்படின்றதுனால தான் வந்து அவர் பாஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து வாட் சோர்சஸ் டு ஹிஸ்டோரியன்ஸ் யூஸிங் ரைட்டிங் அபவுட் த லாஸ்ட் 250 இயர்ஸ் ஆஃப் இந்தியன் ஹிஸ்ட்ரி. எந்த ஒரு சோர்ஸ், எந்த ஒரு ஆரம்பம் நம்ம ஹிஸ்டாரியன்ஸ் வந்து எழுதி வைக்கணும், 250 வருஷ ஒரு இந்தியன் சரித்திரத்தை எழுதி வைக்கணும்னு எது அவங்கள வந்து தூண்டிச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பிரிட்டிஷ் வந்து ரொம்பவே பிலீவ் பண்ணாங்க. என்ன பிலீவ் பண்ணாங்க? நம்ம எழுதி வைக்கிறது எல்லாமே டாக்குமெண்ட் போட்டு வைக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிலீவ் பண்ணாங்க. ஸோ என்னென்ன மாதிரிலாம் டாக்குமெண்ட் போட்டாங்க? எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அவங்க ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க இல்லையா? அது மாதிரி எல்லா இன்ஸ்டன்ஸ், பிளான், என்ன பாலிசி வந்து ஒரு டிசிஷன் மேக் பண்ணுறாங்க, என்ன மாதிரி அக்ரிமெண்ட்லாம் போடுறாங்க, இந்த மாதிரி எல்லாமே இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது, இது எல்லாமே க்ளீனாக வந்து எழுதி வைக்கிறாங்க. என்னென்ன ஹேப்பன், என்ன எல்லாமே நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி. அண்ட் இது எல்லாமே ப்ராப்பராக ஸ்டடி பண்ணி அந்த இடத்துலயே வந்து டிபேட் பண்ணப்படுது, மீன்ஸ் விவாதிக்கப்படுது. ஸோ இந்த ஒரு கன்விக்ஷன், அதாவது இந்த ஒரு நம்பிக்கை தான் நாளுக்கு நாள் வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கல்ச்சர் மெமோஸ் உருவாக்குறதுக்கு, ரிப்போர்ட்ஸ் உருவாக்குறதுக்கு ரொம்ப காரணமாக இருந்துச்சு. இந்த எழுத்துப்பூர்வமான ஒரு விஷயம்தான். பிரிட்டிஷ் வந்து எழுதி மட்டும் போதுமா அப்படின்னு பார்த்தா, எழுதிட்டு அந்த எழுதின இதை வந்து ப்ராப்பராக நம்ம வந்து டாக்குமெண்ட் பண்ணோம். லெட்டர் எதாலுமே கேர்ஃபுல்லாக ப்ரிசர்வ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபியூச்சரில் யூஸ் ஆகும் அப்படின்ட்டுன்னு ஏதோ ஒரு கட்டத்தில் முடிவு பண்ணுறாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க, அதுக்குன்னு தனி ஒரு ரூம் நம்ம ஏன் உருவாக்கக்கூடாதுன்ட்டுன்னு அதுக்குன்னு ஒரு ரெக்கார்ட் ரூம் மாதிரி ஒன்று வந்து வைக்கிறாங்க. அந்த ரெக்கார்ட் ரூம் வந்து எல்லா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்ஸ்டிடியூஷன்லுமே வைக்கிறாங்க. அதாவது இந்த வில்லேஜ் தாசில்தார் ஆஃபீஸு, கலெக்டரேட் ஆஃபீஸு, கமிஷனர் ஆஃபீஸு, செக்ரட்டரியேட் ஆஃபீஸு, இந்த லா கோர்ட், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் ரூம் வச்சு அதுக்கு உண்டான ப்ராப்பரான அந்த ரெக்கார்டை எழுதுறது எல்லாமே நோட் பண்ணி வைக்கிறாங்களாம். இப்போ கூட ரெக்கார்டு நமக்குலாம் இருக்கு தெரியுமா, ஃபைல், இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் நம்மளோட பிரிட்டிஷ்காரங்க வந்து ஸ்டார்ட் பண்ணதான் சரியா. ஸோ இது மாதிரி வந்து வைக்கிறாங்க. இந்த ஸ்பெஷல் இன்ஸ்டிடியூஷனான ஆர்ச்சீவ்ஸ்னா காப்பகம் அப்படின்னு அர்த்தம். காப்பகம், அப்புறம் வந்து மியூசியம்லாம் தெரியும் இல்லையா? ஸோ இந்த மியூசியத்தில் கூட இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ப்ரிசர்வ் பண்ணி இம்பார்ட்டன்ட் ரெக்கார்ட்ஸ்லாம் வந்து சேர்த்து வைக்கப்படுது. அதுக்கப்புறம் லெட்டர், மெமோஸ் எல்லாமே வந்து ஒரு பிரான்ச் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்லேருந்து இன்னொரு பிரான்ச்சுக்கு வந்து போகுது இந்த இயர் ஆஃப் 19th சென்ச்சுரியில். அண்ட் அப்போலாம் என்ன ஒன்றுனா, இப்போ ஒரு லெட்டர் எழுதுனாங்கன்னா அந்த லெட்டர் வந்து ஒவ்வொரு அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக, ஒவ்வொரு ஆஃபீஸ்க்காக போயிட்டே இருக்கு. ஏன்னா ஒரே லெட்டர் தான் எழுதுவாங்க, போயிட்டே இருக்கும். அப்போ அந்த அளவுக்கு அப்போதான் எழுதுற தன்மையை ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா சேர்த்து வைக்கணும், இந்த லெட்டரை தூரப்படாமல் ப்ரிசர்வ் பண்ணணும்னு சொல்றாங்க. ஸோ ஒரு ஆஃபீஸ்லேருந்து இன்னொரு ஆஃபீஸ்க்கு போகுது, ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் அப் பண்ணுறாங்க.
அப்படிங்கும்போது போகுது. மறுபடியும் இந்த இன்ஃபர்மேஷன் இன்னொரு ஆஃபீஸ்க்கு தெரியணும்னா, மறுபடியும் இந்த லெட்டர கொண்டுட்டு ஒருத்தவங்க போவாங்க. அங்க போய் ஃபுல்லா படிச்சு காமிப்பாங்க. மறுபடியும் அந்த லெட்டர் கொண்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போவாங்க, இன்னொரு ஆஃபீஸ்க்கு. அங்க போய் ஃபுல்லா படிச்சு பார்ப்பாங்க. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பிறகு இன்னொரு ஆஃபீஸ்ல சேர்த்து வைப்பாங்க. இந்த ஒரு இது வந்து 19th செஞ்சுரி இதாகும்போது, இதாகுது. என்னன்னா, அது வந்து காப்பி எடுக்க ஆரம்பிச்சாங்க. எப்படி காப்பி எடுப்பாங்க? இப்ப இருக்க மாரி பிரிண்டிங் மிஷின் ஜெராக்ஸ் மிஷின்லாம் இருக்கா? கிடையாதுல்ல. அப்ப என்ன பண்ணாங்களாம், அந்த லெட்டர் மாதிரி அழகான ஒரு கையெழுத்துல வந்து தானாவே எழுத ஆரம்பிச்சாங்க. அந்த கையெழுத்து பேர் தான் காலிகிராபிக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ காலிகிராஃபின்னா என்னது? ஹூ ஸ்பெஷலைஸ்ட் ஆர்ட் ஆஃப் பியூட்டிஃபுல் ரைட்டிங். அழகா நமக்கு அத பார்த்து நம்ம லெட்டர வந்து எழுதுற மாதிரி. சரியா? ஸோ எழுதி வச்சாங்க. ஸோ அப்படி எழுதி வச்சத வந்து அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்ச நாள் வச்சு, சரி இந்த ஆஃபீஸ்ல இது எழுதியாச்சு. இன்னொரு ஆஃபீஸ் கொண்டு போவாங்க. ஓகே அதே மாதிரி நியூஸ் என்ன எழுதியிருக்காங்களோ பார்த்து ஒரு பேப்பர்ல எழுதி அங்க சர்க்குலர் மாரி சரவுண்ட் பண்ணுவாங்க. இன்னும் அடுத்த காலகட்டத்துல இந்த மிடிவல் ஆஃப் 19th செஞ்சுரில என்ன ஆகுதுன்னா, அந்த பிரிண்டிங் மிஷின் மாதிரி எல்லாமே வந்துருது. ஸோ இத மல்டிபிள் காப்பீஸா வந்து எடுத்துடுறாங்க. ஸோ இது வந்து ரெக்கார்ட் பண்றாங்க, பிரிண்ட் பண்றாங்க. மேற்கொண்டு ப்ரொசீஜர்ஸ் ஒவ்வொரு கவர்ன்மெண்ட் டிபார்ட்லயுமே வந்து ப்ரொசீட் பண்றாங்க இதே மாதிரி ரூல்ஸ. சரியா? நெக்ஸ்ட் டாபிக் வந்து சர்வேஸ் பிகம் இம்பார்ட்டன்ட். அந்த டைம்ல சர்வே ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆச்சு அப்படின்றத பார்க்கலாம். 19th செஞ்சுரிக்கு முன்னாடி ஒரு டீட்டெயில் சர்வே வந்து எடுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ எல்லாத்தையுமே இந்த ஒரு என்டையர் மேப்புக்குள்ள வந்து கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி எடுத்தாங்க. வில்லேஜ்ல வந்து ரெவென்யூ சர்வே வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ எந்த மாதிரி ரீசனுக்கு ஆகலாம், ஸோ என்ன மாதிரி சர்வேலாம் எடுப்பாங்கன்னா டோபோகிராஃபி, சாயில் ஈக்வாலிட்டி, ஃப்ளோரா, ஃபூனா, அதாவது அந்த தாவரங்கள், உயிரினங்கள் இதை பத்தி சர்வே எடுக்க ஆரம்பிச்சாங்க. கிராப்பிங் பேட்டர்ன்லாம் இருக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சாங்க. அண்ட் 19th செஞ்சுரி எண்டு வரும்போது இந்த சென்சஸ் எல்லாமே வந்து கொண்டு வரப்பட்டது. இந்த சென்சஸ் ஆப்ரேஷன் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ எவ்ரி 10 இயர்ஸ்க்கு ஒரு தடவை சென்சஸ் வந்து எடுத்தாங்க. இப்போ வரைக்குமே நமக்கு எடுத்துட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி எடுத்தாங்க. ஸோ இந்த சென்சஸ்லாம் எடுத்து ஒரு ப்ராப்பர்டா டீட்டெயில் வந்து ரெக்கார்ட் பண்ணி வைப்பாங்களாம். ஸோ இதோ மக்கள் தொகை எவ்வளவு அப்படின்னு கணக்கு எடுப்பாங்க. ஸோ மக்களை மட்டும் எடுக்க மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து என்ன கேஸ்ட்டு, என்ன ரிலீஜன்ல இருக்காங்க, எந்த மாதிரி தொழில் வேலை பார்க்குறாங்க, ஆக்குபேஷன் இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத ப்ராப்பராக வந்து சர்வே பண்ணி இதை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இது தவிர்த்து ஒரு சில எக்ஸ்ட்ரா விஷயங்கள் வந்து சர்வே எடுக்க ஆரம்பிச்சாங்க. என்ன பொட்டானிக்கல் சர்வே, தாவரங்களை பத்தி சர்வே எடுக்கிறது, இத்தனை மரம் இத்தனை செடி கொடிகள் இருக்கு இந்த மாதிரி சர்வே பண்றது, சுவாலஜிக்கல் சர்வே இந்த மாதிரி அனிமல்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறது சர்வேஸ் பண்றது, ஆர்கியலாஜிக்கல் சர்வே இந்த தொல்பொருள் ஆராய்ச்சின்னு சொல்லுவாங்களா இது மாதிரி விஷயங்கள் வந்து சர்வே பண்றது, ஆந்த்ரோபாலஜி சர்வே அதாவது நம்மளோட ஹியூமன் சயின்ஸ், நம்மளோட ஆன்சஸ்டர்ஸ் அந்த காலத்துல ஹியூமன்ஸ் எப்படி இருந்திருக்காங்க, இந்த காலத்துல இப்போ எப்படி இருக்காங்க, ஸோ அவங்க கீழே ஒரு பரிணாம வளர்ச்சி எப்படி இருக்கு, இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி விஷயங்கள் வந்து சர்வே பண்றது. அப்புறம் வந்து ஃபாரஸ்ட் சர்வே, ஃபாரஸ்ட் எல்லாம் வந்து எந்த அளவுக்கு இப்போ விரிவடைஞ்சிருக்கு, எவ்வளோ % ஃபாரஸ்ட் இருக்கு, எத்தனை மரங்கள் வந்து புதுசா முளைச்சிருக்கு, எவ்வளோ அழிஞ்சிருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து சர்வே எடுக்க வந்து ஆரம்பிச்சாங்க. இது வந்து ஓவராலா எல்லாமே வந்து பப்ளிக்கா தெரியப்படுத்தக்கூடிய ஒரு சர்வே நடத்துறோம் அப்படின்னு பப்ளிக் கிட்ட போய் கேட்டு எல்லாமே சர்வே பண்ணாங்க. ஆனா இன்னும் ஒரு சில விஷயங்கள் எல்லாமே வந்து அஃபிஷியலா எடுப்பாங்க, ரெக்கார்ட் எடுப்பாங்க. அது யார்கிட்டயும் அந்த அளவுக்கு ஷேர் பண்ண மாட்டாங்க. என்னன்னா நிறைய ஒரு மெயின் பீப்புளோட டைரிஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எடுத்து பார்த்து ரெக்கார்ட் பண்ணி ப்ரிசர்வ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது அப்புறம் அக்கவுண்ட்ஸ் ஆஃப் ஆட்டோபயோகிராஃபிஸ் ஆஃப் இம்பார்ட்டன்ட் பர்சனை பத்தி ஏதாவது அவங்களோட சுயசரிதை எழுதுவாங்க இல்லையா, அதை எடுத்து ப்ரிசர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா டிராவலர், இப்போ ஒரு ஊருக்குலாம் பிரயாணம் பண்ணி போகும்போது அவங்களோட வாழ்க்கை அனுபவம் எப்படி இருந்துச்சு, இந்த ஊர்ல அவங்க என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேஸ் பண்ணாங்க, அந்த ஊர்ல என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரிலாம் எழுதி வைப்பாங்க இல்லையா டைரிஸ்லாம். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு அக்கௌண்ட்ஸா ஒரு ரெக்கார்டா வந்து அவங்க வந்து எடுத்து வைக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா லோக்கல் பஸார்ல விற்கக்கூடிய இந்த பாப்புலர் புக்லெட் இது எல்லாத்தையுமே வந்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர் வந்து பப்ளிஷ் ஆகப்பட்டது. அதுக்கப்புறம் அந்த நியூஸ் பேப்பர் பப்ளிஷ் ஆன விஷயங்களை வந்து பொதுமக்கள் நடுவில் டிபேட்டா வந்து பேச ஸ்டார்ட் பண்ணாங்க. லீடர்ஸ் அண்ட் ரிஃபார்மர்ஸை பற்றி லீடர்ஸ் அண்ட் ரிஃபார்மர்ஸ் எல்லாமே அவங்களோட ஐடியாஸ், அவங்களோட போயட், அவங்களோட நாவலிஸ்ட் எல்லாத்தையுமே, அவங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இதோட லெசன் வந்து முடிஞ்சு போச்சு. ஸோ உங்களுக்கு நான் சொன்ன விதம் பிடிச்சதுன்னா ஒரு லைக் போடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப் குரூப்லாம் ஷேர் பண்ணிங்க. ரியலி யூஸ்ஃபுல் ஃபார் தம். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது லெசன்ஸ் சாப்டர் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் போடுங்க. ஷூராக உங்களுக்காக வீடியோ போட்டுறேன். தேங்க்யூ.